தங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தலைவர்களோடும் நீங்கள் பேசவில்லை, தங்களை பிரதிநிதித்துவ சிவில் அமைப்புகளோடும் பேசவில்லை, மக்களோடும் பேசவில்லை. நேரடியாக நீங்கள் வந்து அங்கே எங்கே சந்தித்து விட்டு செல்கின்றீர்கள். அதே இடத்தில் இன்னும் ஒரு சந்தேகமும் இருக்கிறது. நீங்கள் உளவு பிரிவுகள் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள் மல்வத்த அஸ்கிரியர்கள் ஒரே நாளில் சந்திப்பதில் சாத்தியமில்லை. ஜனாதிபதியை சந்திக்கின்றீர்கள், மூவரையும் அடுத்தடுத்து சந்திக்கிறீர்கள். ஆகவே அந்த சந்தேகங்கள் நிச்சயமா அதான் சொன்னேனே, ஏப்ரல் மாதத்தில் சந்தித்த பின் இங்கு வந்த மதகுருமார்கள் அஸ்கிரிய மல்வத்த மாநாயக்க தேர்வுகளை தாங்கள் சென்று சந்தித்தார்கள். இந்த பிரகடனத்தை பற்றி கலந்துரையாடினார்கள். அவர்களுடைய அங்கீகாரத்தை, அவருடைய ஆதரவை பெற்றார்கள். அதெல்லாம் பின்புறத்தில் நடைபெற்றது. மக்களிடம் சந்திக்கவில்லை, சிவில் சமூகத்தோடு சந்திக்கவில்லை, அரசியல்வாதிகளுடன் சந்திக்கவில்லை என்று கூறினார்கள். அதைத்தான் இப்பொழுது செய்கின்றோம். அதை வேறு விதமாக செய்வதற்கு வழி இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதியை சந்திக்காமல், அதுவும் ஒரு புலம்பெயர் தமிழ் அமைப்பு இலங்கையில் வந்து அரசியல் கட்சிகளுடன் நாங்கள் இந்த வேலைத்திட்டத்தை செய்ய போகின்றோம், அதை மக்களிடம் கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்வது அப்படியான அது வழிமுறை சரியல்ல. முதலாவதாக ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும். பெரும்பான்மையான மதகுருமார்களுடன், குறிப்பாக மதகுருமார்களுடன் வேலை செய்வதனால் பெரும்பான்மையான இனத்தின் மதகுருமார்களை முதல் சந்தித்துவிட்டு யாழ்ப்பாணம் சென்று நல்ல ஆதீனத்தை, இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நல்ல ஆதீன குருக்களை சந்தித்தோம். யாழ்ப்பாண ஆயரை சந்தித்தோம். இன்று இங்கு முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முஸ்லிம் பள்ளிவாசல்களை ஒன்றுபடுத்திய குழு ஒன்றை ஜமயத்துல்லமா சந்தித்தோம். இப்பொழுது ஆயரை காடிநிலை சந்தித்து விட்டு வருகின்றோம். சகலரும் காலையில் நிக்காய ராமன் நிக்காய பீடத்தின் தலைமை குருவையும் சந்தித்திருந்தோம். இவர்கள் எல்லோரும் கூறுவது இது ஒரு நல்ல விடயம், இதை ஏன் இவ்வளவு நாளும் செய்யவில்லை என்று எங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் இதை செய்ய வழிகிட்டதுக்கு இந்த புத்தகுருமார்களும் நீங்களும் ஒன்றிணைந்து இதை செய்ய வழிகிடுவது ஒரு நல்ல விடயம், நாட்டிற்கான விடயம், மக்களுக்கான விடயம். அரசியல்வாதிகளை தவிர்த்து இதை மக்களுடன் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வாருங்கள், இதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் என்று மல்வத்த மாநாயக்க தேரோ தானே பிரித்தோதி இதை வாழ்த்து செயல் அனுப்புகின்றேன் என்று சொன்னார். பொதுவாக அதிபீடத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு கீழ்மட்டங்களில் இருப்பவர்களைத்தான் பிரித்தோத சொல்வார்கள். அவர் தானே ஓதி இதை வழிநடத்தி வைத்தார். இப்பொழுது சந்தித்த கார்டினல் கூறினார், முழுமையான தன்னுடைய ஆதரவு இருக்கின்றது, பிஷப் கான்ஃபரன்ஸினுடைய ஆதரவை தான் பெற்று தருவதாகவும் உறுதியளித்தார். அப்படியெல்லாம் இப்படியான மதகுருமார்கள் கூறுவதற்கு காரணம் இல்லாமல் கூற மாட்டார்கள். அவர்களுக்கும் தெரியும் மக்களால் தான் இதை தீர்க்க முடியும். அரசியல் கட்சிகள் பாரபட்சம் பார்த்தோம் என்றால், அரசியல் கட்சிகள் மூலமாக அல்லது ஜனாதிபதி மூலமாக கூட செய்தால் கூட அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அவர்களை எல்லாருக்கும் சொல்லிவிட்டு மக்களுடன் நேர ஏனைய மதகுருமார்களும் சேர்ந்து ஒன்றாக 25 மாவட்டத்துக்கும் சென்று இந்த நேஷனல் கான்வர்சேஷன், அதாவது தேசிய பேச்சுவார்த்தைகளை மாவட்டங்களில் செய்து அதில் வரும் பெரும்பான்மையான கருத்தை வெளிக்கொண்டு வருவதுதான் இதன் நோக்கம்.